everyone. Welcome to Vivi Infotech. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாடியூல்னா என்ன, தென் ப்ராஜெக்ட் மாடியூல்ல சிம்பிளா எப்படி ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும், தென் வந்து ப்ராஜெக்டோட கான்ஃபிகரேஷன்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து எப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக கிரியேட் பண்ணணும், தென் அதுக்கு வந்து டாஸ்க் எப்படி கிரியேட் பண்ணணும், தென் ஸ்டேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாடியூலை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்த ப்ராஜெக்ட். நான் இதில் வந்து இதில் ஸ்டேஜஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நியூ, இன் ப்ராக்ரஸ், ஆன் ஹோல்ட், டன், இந்த மாதிரி வந்து ஸ்டேஜஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா இங்கே ப்ராஜெக்ட் ஸ்டேஜஸ்குள்ளே போயிடுங்க. ப்ராஜெக்ட் ஸ்டேஜஸ்குள்ளே போயிட்டு நியூ அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே நியூவாக வந்து இன்வாய்ஸ் பெண்டிங் இந்த மாதிரி வந்து நீங்கள் நியூவாக வந்து ஒரு ஸ்டேஜ் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நீங்கள் மூவ் கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்கள் நியூவாக வந்து ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் எப்படி சிம்பிளாக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ நான் இப்போ வந்து நியூவாக ஒரு ப்ராஜெக்டே கிரியேட் பண்ணுறேன். நான் நியூன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் 2 அப்படின்ற மாதிரி நான் இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே டைம் ஷீட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டைம் லைன் நீங்கள் வந்து செட் பண்ணுறீங்க. அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ ஹார்ஸ் வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா இந்த டைம் ஷீட் அப்படிங்கிறத டிக் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பில்லபிள் அப்படிங்கிறத நம்ம டிக் பண்ண என்னன்னா, இன்வாய்ஸ் யுவர் டைம் அண்ட் மெட்டீரியல் டு கஸ்டமர். இந்த இன்வாய்ஸ் அதாவது இந்த பில்லபிள்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களோட டைமையும் மெட்டீரியலையும் வந்து இன்வாய்ஸ்ல வந்து அதாவது கஸ்டமர் கிட்ட இருந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இதோட மீனிங். ஸோ இதுல வந்து எந்த கஸ்டமர் அப்படிங்கிறதையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கஸ்டமர் ஏ அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து நியூவா ஒரு கஸ்டமர் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். நான் கஸ்டமர் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமரை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு இங்கே கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இருக்கோம். இப்போ வந்து டாஸ்க் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த டாஸ்க்குக்கான ஸ்டேஜஸ் தான் இங்கே நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நியூ அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து நியூ அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கும். தென் வந்து இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்து நம்ம ஒன்ஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன் ஹோல்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டன் அப்படின்ற மாதிரி மட்டும் நான் வந்து டாஸ்க்கான ஸ்டேஜஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து டாஸ்க்குக்கான ஸ்டேஜஸ். ஸோ டாஸ்க் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ள மல்டிபிள் டாஸ்க் இருக்கலாம். எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி இப்போ ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்னு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், தென் வந்து பேக் அண்ட் கனெக்ட், அதுக்கப்புறமா வந்து டிசைனிங், தென் வந்து டெஸ்டிங், இந்த மாதிரி வந்து நிறைய டாஸ்க் இருக்கும். ஸோ அதை ஒவ்வொரு டீமுக்கும் நம்ம அலோகேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் பை பண்ணுறது, தென் வந்து டிசைன், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கறது வந்து டிசைனிங் டிபார்ட்மெண்ட் பார்ப்பாங்க. தென் வந்து அதுக்கான கொட்டேஷன் ஃபாலோ ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டாஸ்கோட நேம் என்ன அப்படிங்கறது நீங்கள் கொடுக்கணும் இங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே டிசைன் கிரியேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து உங்களுக்கு வந்து யூசர் மட்டும்தான் எடுத்துட்டு வருவாங்க. எம்ப்ளாயீஸ் இருந்தாலும் இங்க எடுத்துட்டு வர்றது உங்களோட யூசரா மட்டும்தான் இருப்பாங்க இந்த அசைனில. ஸோ அதுக்கு வந்து நீங்க மோர் யூசர்ஸ் வந்து பை பண்ணணும். ஸோ எப்படி யூசர் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கேன். ஸோ இன்னொரு யூசர் உங்களுக்கு இருக்காங்க, அதாவது ஒரு கம்பெனில 10 யூசர் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டீம்ல இருக்காங்கன்னா நீங்க அந்த டீமுக்கு வந்து இதை அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அசைன் பண்ணிட்டு இது என்ன டைப் ஆஃப் டாஸ்க் அப்படிங்கிறத வந்து நீங்க டேகாவும் கொடுத்துக்கலாம். தென் வந்து இது எந்த சேல் ஆர்டர் ஐட்டம்ல வந்து நீங்க பில் பண்றீங்க, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது சேல்ஸ் கொட்டேஷன் போட்டிருந்தோம் இல்ல சேல் ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படின்னா அதுல எந்த சேல் ஆர்டருக்கு அப்படிங்கறத நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ அந்த சேல் ஆர்டர்ல இது வந்து கனெக்ட் ஆகிக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து டெட்லைன். இந்த டாஸ்க்குக்கான டெட்லைன் எவ்வளோ அப்படின்றத நீங்க கொடுக்கலாம். ஸோ இதுக்கான அலோகேஷன் டைம் எவ்வளோ அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறோம். இப்போ ஒரு யூசர் நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த யூசருக்கு வந்து இப்போ நீங்க உங்களோட கூகுள் நோட்டிஃபிகேஷன் ஆர் வந்து இங்க இந்த இடத்துல ஒரு சேட் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து டர்ன் ஆன் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதை நீங்க எனபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இங்க யார் அசைனியா செலக்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனா இந்த டாஸ்க் வந்து உங்க பேர்ல அசைன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு காட்டும். தென் இந்த இந்த டாஸ்க் வந்து எவ்வளோ ப்ரையாரிட்டைஸ், அதாவது இது அர்ஜென்ட் டாஸ்கா அந்த மாதிரி நீங்க வந்து இதுக்கு ப்ரையாரிட்டைஸும் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து மல்டிபிள் டாஸ்க் வந்து மல்டிபிள் எம்ப்ளாயி கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு யூசர் வராங்க, அவங்க வந்து அவங்களோட ஸ்க்ரீன்ல வந்து இந்த ஓடோ ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கிரியேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு ஸோ இந்த டாஸ்க்கை வந்து அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறத. ஸோ இங்க வந்து இனிஷியல் லெவல் டிசைன் கிரியேஷன் ஓவர் அப்படிங்கிற மாதிரி இவங்க டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீல்டு வந்து இந்த அதாவது இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம், ஒரு அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் எக்ஸலாக கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவங்க அவங்களோட ஒர்க்கை வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த டைம் ஷீட்டில் போயிட்டு ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் அப்படின்ற இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவங்க ஸ்டார்ட் அப்படின்றத கொடுத்துருக்கணும். கொடுத்துட்டு இந்த ஒர்க்கை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் லெவல் டாஸ்க் சாரி இனிஷியல் லெவல் டிசைன் வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஒரு டைம் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரு 1 hour அப்படின்றத எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் வந்து அவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணாங்க, ஸோ டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் டைப் பண்ணிட்டு இங்கே லாக் டைம் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுத்தாங்கன்னா டைம் ஸ்பெண்டில் வந்து அவங்க 1 hour ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். பேலன்ஸ் வந்து நம்ம அலோகேட்டட் டைம் வந்து 5 hours கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து அவங்க 4 hours வந்து அவங்களுக்கு ரிமைனிங் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க இந்த டாஸ்க்கை வந்து ஃபர்ஸ்ட் இன் ப்ராக்ரஸ்ல வந்து மூவ் பண்ணிக்கணும். மூவ் பண்ணிட்டு அவங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறதையும் இந்த டைம் ஷீட்ல போட்டாங்கன்னா மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் டைம் ஷீட் அப்படிங்கிற மாடியூல் இருக்கும். ஸோ டைம் ஷீட் அப்படிங்கிற மாடியூலை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து போயிட்டு அந்த என்ன ஒர்க்குக்காக இப்போ இங்க வந்து நிறைய உங்களுக்கு எம்ப்ளாயீஸ் இருந்தாங்கன்னா நீங்க ரிப்போர்ட்டிங்ல எம்ப்ளாயி வைஸ் ரிப்போர்ட்டிங்கும் நீங்க பார்த்துக்க முடியும். ஸோ இதுல போய் நீங்க பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க ஓவரால் டைம் ஷீட் இங்க வந்து ஆல் டைம் ஷீட் நீங்க கொடுத்தீங்கன்னா இதுலயே வந்து உங்களுக்கு யூசர் வைஸ் வந்து இந்த டே எவ்வளோ ஹார்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்க உங்களால பார்த்துக்க முடியும். ஸோ இது மேனேஜ்மெண்ட்டுக்கு டைம் ஷீட் லெவல்ல வந்து அதாவது ஒரு ஒர்க்கர் வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கறதுக்கு ஈஸியாவே இருக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் அப்படிங்கறத வந்து சரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ள டாஸ்க் அப்படிங்கறத கிரியேட் பண்ணும். ஸோ ஆல்சோ ஸ்டேஜஸ் அப்படிங்கறதையும் இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆல்சோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இப்போ ஒரு டாஸ்க் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ள தான் போய் பார்க்கணுமா அப்படின்னா அதுவும் நீட் இல்லை. ஸோ இங்கேயே ப்ராஜெக்ட் மாடியூலுக்கு மேலே வந்து இங்கே மெனூஸ்ல வந்து டாஸ்க் அப்படின்றது இருக்கு இல்லையா, இதுல மை டாஸ்க் அப்படின்னு போனோம்னா நமக்கு அதாவது அந்தந்த யூசருக்கு அலோகேட் பண்ண டாஸ்க் மட்டும் இந்த இடத்துல மை டாஸ்க்ல எடுத்துட்டு வரும். இதே ஆல் டாஸ்க் அப்படின்றத கொடுத்தாங்கன்னா எல்லா யூசருக்கும் கொடுத்துருக்க டாஸ்க் வந்து இங்க உங்களுக்கு எடுத்துட்டு வரும். ஸோ இதுல வந்து டே வைஸ் இல்லை வந்து வீக் வைஸ் மந்த் வைஸ் அந்த மாதிரியும் வந்து இங்க உங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இப்படிதான் வந்து ஒரு டாஸ்க் அப்படிங்கறத கிரியேட் பண்ணும். தென் ஸ்டேஜஸ் அப்படிங்கறத இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.